Hello everyone. So Tamil Nadu Veterinary and Animal Science University Undergraduate Admissions Academic 2024-25 கான அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம அப்ளிகேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறது இல்லை. பிகாஸ் நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் டெமோ வீடியோ எல்லாமே நான் போட்டுட்டேன். ஸோ பார்க்காதவங்க நீங்கள் பிளேலிஸ்ட் விசிட் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லா டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டேன். சரிங்களா பசங்களா? ஸோ உங்களுக்கு எதனா டவுட் அதில் இருக்குது, அப்ளிகேஷன் போடுறதுல எதனா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பற்றி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ அதாவது அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். அண்ட் தென் அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ இந்த அகாடமிக் இயர் அதாவது 2024-25க்கு ஓப்பன் பண்ணுவாங்களா அதையுமே இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் பசங்களா. சரியா? ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் வைங்க. அப்போ தான் என்னோட வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னாகும் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். சரியா? இப்போது அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ அப்படின்னா நம்ம அப்ளிகேஷன்ஸ் 1 போட்டு முடிச்சதுக்கப்புறமா கரெக்ஷன் விண்டோ அப்படின்னு ஒன்று ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த கரெக்ஷன் விண்டோ எதுக்கு அப்படின்னா இந்த அப்ளிகேஷன்ஸில் தப்பு பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த ஃபோட்டோஸ் வந்து பிளராக அப்லோட் பண்ணியிருப்பாங்க, இல்லை டாக்குமெண்ட்டை வந்து மாற்றி அப்லோட் பண்ணியிருப்பாங்க பை மிஸ்டேக், இல்லை ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பாங்க நேமில், அப்பா நேமில், அம்மா நேமில், இல்லை அவங்க இனிஷியலை வந்து மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஆஸ் 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி கொடுக்க சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா சில எரர்ஸ் பண்ணியிருப்போம் அப்ளிகேஷனில். அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு சான்ஸ் தான் இந்த அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ. அது இந்த அகாடமிக் இயருக்கு ஓப்பன் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ என்ன கேட்டிங்க பர்சனலாக அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன்னா, ஸோ அப்ளிகேஷன்ஸ் வந்து நமக்கு நாட்கள் இருக்குது இல்லையா? ஸோ நமக்கு ஜூன் 3 வந்து காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணாங்க. நமக்கு அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தோன்னா ஜூன் 21 ஈவினிங் 5 PM வரைக்குமே நமக்கு அப்ளிகேஷன் போர்ட்டல் வந்து அஃபிஷியல் வெப்சைட் அதாவது adm.tanuvas.ac.in அந்த வெப்சைட்டில் அவைலபிளாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அவசரப்படாமல் பொறுமையாக ஒரு 3 நாள் 4 நாள் கழிச்சு எல்லாத்தையுமே நீங்கள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு கிளியர் பர்ஃபெக்டாக எல்லாமே நான் வச்சுருக்கேன் ப்ரோ அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் கொடுங்க. அதே மாதிரி நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் கொடுக்கும்போது மொபைல் ஃபோனில் அப்ளிகேஷன்ஸ் போட வேண்டாம். ஸோ உங்கள்கிட்ட சிஸ்டம் இல்லை லேப்டாப் இருக்குன்னு அதில் அப்ளிகேஷன்ஸ் போடுங்க. அப்படி இல்லைனா நீங்கள் ப்ரௌசிங் சென்டர் போய்ட்டு அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம். சரியா பசங்களா? ஸோ அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் இந்த மோடில் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு எரர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்பவே குறைவு தான். கரெக்ஷன் விண்டோ கண்டிப்பாக இந்த அகாடமிக் இயருக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. ஆஸ் எவ்ரி இயருக்குமே அவங்க ஓப்பன் பண்ணுறாங்க கரெக்ஷன் விண்டோ. அண்ட் உங்களுக்குமே பர்சனலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்டிமேட் பண்ணுவாங்க. அது என்னென்னா இந்த மாதிரி வந்து ஃபோட்டோகிராஃப் வந்து நீங்கள் வந்து அதிகமான எம்பியில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கீங்க, இல்லை ரொம்ப கம்மியாக எம்பியில் அப்லோட் பண்ணனால பிளர்ராக இருக்குது. ஸோ சில டாக்குமெண்ட்ஸ் வந்து எங்களால் வியூ பண்ண முடியல. அந்த மாதிரி உங்களுக்கு ரிமார்க்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த ரிமார்க்ஸ் வந்த கேண்டிடேட் உங்களால் மட்டுமே போய் கரெக்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கலாம், இல்லை கரெக்ஷன் விண்டோ எல்லாருக்குமே ஓப்பன் பண்ணுற மாதிரியும் இருக்கலாம். நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால் கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகாமலே கூட இருக்கலாம். சரியா? ஆனால் எவ்ரி இயர் அவங்க ஓப்பன் பண்ணுவாங்க. அது வந்து யாருக்கெல்லாம் ரிமார்க்ஸ் வருதோ அவங்க மட்டும் தான் அதை போய் கரெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றவங்க எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் திரும்பவும் சொல்கிறேன், நமக்கு நிறைய நாட்கள் இருக்குது. ஆல்மோஸ்ட் நமக்கு 19+ டேஸ் இருக்குது. ஸோ அதனால் பொறுமையாக நீங்கள் ப்ராஸ்பெக்டாஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறமா அப்ளிகேஷன்ஸ் போடுங்க. லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ்.